நம்ம இன்னைக்கு 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 5:10. ஃபர்ஸ்ட் பீட்டர். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற. போதும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிற யாரும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்கிற யாருமே தானாய் தேவனிடத்தில் வந்தவர்கள் அல்ல. என்னையும் சேர்த்து, இங்க அமர்ந்திருக்கிற ஊழியக்காரிகளையும் சேர்த்து எல்லாரும் ஒருவன் தேவனிடத்தில் வர வேண்டும் என்றால் அவர்தான் நம்மை இழுத்து கொண்டார். அல்லேலூயா. அவர்தான் நம்மை அழைத்தார். அழைப்பு நம்மை போன்ற பலருக்கு கிடைத்தது. அல்லேலூயா. கர்த்தர் அழைத்தார். முதல்ல நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஆண்டவர் நமக்கு அழைச்சாரு, நமக்கு கொடுத்தாரு, நம்மளை உயர்த்தினார். ஆனால் எப்பவுமே ஒரு வார்த்தை இருக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு நேரம் நம்ம வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும்னு ஆசை இந்த பெண்களில் யாராவது உங்களுக்கு இருக்கும்னா, வசனத்தை கற்றுக்கொள்கிற சரியான ஒரு 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 மெத்தட் என்னன்னா, பைபிள் கிட்ட கேள்வி கேட்கணும். அல்லேலூயா. என்னை அழைச்சிங்களே, எதுக்கு அழைச்சிங்க? என்னை கூப்பிட்டீங்களே, என் குடும்பத்தில் எல்லாரும் அவங்க இஷ்டப்படி வாழும்போது, அவங்க ஏதோ ஒரு விதத்தை செய்யும்போது, என்னை மட்டும் உங்களுக்கு நீ வா அப்படின்னு என்னை அழைச்சிங்க. நான் வந்துட்டேன். நான் எதுக்கு வந்தேன்? நான் எதற்கு ஆலயத்தில் இருக்கிறேன்? நான் எதற்கு உம்முடைய சமூகத்தில் இருக்கிறேன்? என்னை எதற்காய் நீர் அழைத்தீர்? அல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பு என்பது வெறும் ஊழியக்காரர்களுக்கு ஒரு விதமான அழைப்பு இருந்தாலும், வந்திருக்கிற ஒவ்வொருவரின் மேலும் தேவனுடைய அழைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. யூ ஆர் இன்வைட்டட். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எதற்காய் அழைத்தார்? அதான் அந்த கேள்வி. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நம்மை கர்த்தர் அழைத்தது நித்திய மகிமைக்கு. அல்லேலூயா. ஃபார் எட்டர்னல் க்ளோரி. ஒரு சில பெண்களுக்கு இந்த கேள்வி இருக்கும், என்னன்னா, நான் வந்தேன், என் வாழ்க்கையில் பெரிய மாற்றமே இல்லை, நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், ஆனால் எனக்கு பெரிய முன்னேற்றமே இல்லை அப்படியெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. நான் இவ்வளோ வருஷம் ஜெபிக்கிறேன், நான் இவ்வளோ நாள் ஆலயத்துக்கு வரேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது எந்த நினைவுகளோடு அழைத்தார்னா, நித்திய மகிமைக்குன்னு அழைத்தார். வெட்கப்படுத்த உங்களை அவர் அழைக்கவில்லை. அல்லேலூயா. உங்களை நடுரோட்டில் விட்டு போவதற்கு கர்த்தர் உங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு வரல. அல்லேலூயா. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடோ, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவா, நம்புவேன் இறுதி வரை. என்னை பாதியில் விடுகிற தெய்வம் அவர் இல்லை. நம்புவேன் இறுதி வரை. அல்லேலூயா. நம்மளை சேர்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்மளை, எனக்கு நல்லா தெரியும், இது வரைக்கும் அவர் கைப்பிடிச்சு ஒருத்தரை கைவிட்டுட்டு போனதா சரிதான். அந்த மனிதன் கைவிட்டுட்டு போயிருக்கலாம், அப்போ என் அப்பா வந்து காத்திருப்பார் அந்த மனிதன் திரும்பி வருவதற்கு. ஆனால் யாரை கர்த்தர் அழைத்தாரோ அவர்களை நித்திய மகிமைக்கு அழைத்தார். சொல்லுங்க, என்னை அவமானப்படுத்த கர்த்தர் என்னை கொண்டு வரவில்லை. அல்லேலூயா. உமக்காக வந்தனே, இப்படி கூனி குறுகி நிற்கிறனே அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கேள்வி கேட்டீங்கன்னா, அது முடிவு அல்ல, அது முடிவு அல்ல. ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்கும் அல்ல, நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அது தீமையானாலும், அது துரோகமானாலும், அது திருட்டானாலும், அது உங்களை வேதனைப்படுத்துகிறதானாலும், அது வியாதி ஆனாலும், நீங்கள் சந்திக்கிற எதுவானாலும் நீங்கள் சொல்லணும். எப்படி சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பொசிஷன் தான் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? பொசிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தானம். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களா அந்த ஸ்தானத்தில் மட்டும் நின்றுட்டீங்கன்னா, எவ்வளவு பாதகமான தீமையான சூழல் வந்தாலும் அது முடியும் போது நன்மையாக முடியும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நங்கூரத்தை ஒரு கப்பல் உள்ளே போட்டுருச்சுன்னா அது பயப்பட தேவையில்லை. காற்று கடல் எவ்வளவு கொந்தளித்தாலும் இந்த நங்கூரம் என்ன பண்ணிடும்? அதான் அன்பு, அதான் அன்பு. நீங்கள் தேவனை எந்த நேரத்திலும் எப்போதும் கர்த்தரை நீங்கள் நேசிக்கிறபடினால நான் நம்புகிறேன் உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா மகிமையாக இருக்கும், மகிமையாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த தீமைகள் எதுவாக என்ன இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை.
நமக்கு இப்படி இருக்கே, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களேன்னு யோசிக்காதீங்க. அவங்களுக்கு வேறு விதமான பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் பணம் கஷ்டம்னா ஒரு குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. அந்த குடும்பத்தில் பணம் இருக்கும் ஆனால் சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு குடும்பங்களில் ஒவ்வொரு பிரச்சனை. அப்போ நம்ம எதை சந்தித்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? இது எப்படி முடியும்னா நன்மைக்கு ஏதுவாக முடியும், நன்மைக்கு ஏதுவாக முடியும். என்னை கர்த்தர் தகப்பன் வீட்டில் உன்னை சேர்ப்பேன் என்று சொன்னார்னா அவர் சேர்க்கும் வரையிலும் என் கையை விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்னை அழைத்தவர் எதற்காய் அழைத்தார் என்றால் நித்திய மகிமைக்கென்று என்னை அழைத்திருக்கிறார். க்ளோரி. என் முடிவு என்ன? மகிமை தான். என்ன இப்படி இருக்கியே, இன்னும் வாழ்க்கை மாறலையே, இன்னும் இப்படி தான் இருக்கியே, நாங்கள்லாம் பாரு உனக்கு பிழைக்க தெரில, ஏசு ஏசுன்னு போனால் எல்லாம் வந்துருமா, ஜபம் ஜபம்னு பண்ணால் எல்லாம் நடந்துருமா, இப்படி சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் முடிவிலே மகிமையை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம். அப்போ அற்பமான ஆரம்பம் மனிதர்கள் அசட்டை பண்ணுகிறது. ஆனால் ஏன் கர்த்தர் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுறது இல்லைன்னா அவருக்கு முடிவு தெரியும். அல்லேலூயா. தாவீதை எல்லாரும் அசட்டை பண்ணாலும் கர்த்தர் தாவீதை அசட்டை பண்ணல. ஏன்னா தாவீதினுடைய முடிவு சிங்காசனம்னு கர்த்தருக்கு தெரியும். யோசேப்பை எல்லாரும் அசட்டை பண்ணினாலும் கர்த்தர் யோசேப்பை அசட்டை பண்ணல. ஏன்னா யோசேப்பின் முடிவு அரண்மனைன்னு கர்த்தருக்கு தெரியும். மனிதர்கள் உங்களை அசட்டை பண்ணுகிறார்கள் என்றால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஏன்னா மனிதர்கள் அற்பமான ஆரம்பங்களை அசட்டை பண்ணுவார்கள். அதுதான் மனுஷங்க. ஆனா முடிவை பார்க்கிற உங்க முடிவை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களை அசட்டை பண்ணல. அவர் உங்களை புறக்கணிக்கல, அவர் உங்களை தள்ளல. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், மனுஷங்க என்னை தள்ளும்போது நான் எங்க விழுந்தேன் தெரியுமா? நான் கீழே விழல சார், அவர் கையில விழுந்தேன். அல்லேலூயா. அதனால நீ எத்தனை முறை வேணாலும் தள்ளு. முதல்ல ஒருத்தர் 2 பேர் தள்ளினாங்க, இப்ப 100 பேரா சேர்ந்து தள்ளுறாங்க. எத்தனை பேர் தள்ளினாலும் அல்லேலூயா நம்ம விழப்போறது எங்கன்னா அவர் கைகளில் தான். நீதிமான் விழுந்தாலும் எழுந்தரிப்பான், நீதிமான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை. நான் விழுந்தா கூட என்னை தள்ள மாட்டார் அவர். அல்லேலூயா. நான் எழுந்திருப்பேன். ஏன்னா நான் அவர் கைகளில் தான் விழுறேன். அடுத்த முறை நீங்கள் புறக்கணிக்கப்படும் பொழுது உங்கள் அற்பமான ஆரம்பங்களை, நீங்கள் துவங்கியிருக்கிற சின்ன பிஸ்னஸை, நீங்கள் துவங்கியிருக்கிற சின்ன காரியத்தை, நீங்கள் செய்கிற சிறிய ஊழியத்தை யாராவது அற்பமாக நினச்சாங்கன்னா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த மோசேயுடைய தாய் ஒரு சின்ன கூடையை தான் அந்த அம்மா செஞ்சிச்சு. அதை பார்த்த உடனே என்ன எல்லாரும் கை தட்டி உலகமே கொண்டாடி இருக்கோன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ பெரிய ராஜாக்கும் அவங்களுடைய இத்தனை சேவகர்களுக்கும் ராஜாவின் பட்டயத்திற்கும் நீ செஞ்ச கூடையா மோசேவை தப்புவிக்க போகுது? அதை பார்க்கும் பொழுது அது அற்பமா இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அரண்மனை. சார், அற்பமா மனிதர்கள் பார்த்த அந்த கூடை தான் மனுஷ பார்வைக்கு ராஜா கையிலிருந்து காப்பாற்றணும்னா வாள் எடுத்து தான் ராஜா கிட்ட காப்பாற்றணும்னு அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. நான் சொல்லுவேன் பெண்கள் கிட்ட, உங்களுக்கு மிஞ்சின காரியத்தை கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டார். உங்களை வாள் எடுத்துட்டு போய் சண்டை போடலாம் கர்த்தர் சொல்ல மாட்டார். மோசேயின் தாய் பட்டயத்தை உருவி கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. பார்வோனை தாக்கி பார்வோனை சாய்க்கவோ ராஜ்யத்தை கவிழ்க்கவோ மோசேயின் தாய்க்கு பலன் இல்லை. ஆனால் மோசேயின் தாய்க்கு யுத்தம் பண்ண பலன் இல்லைனாலும் கூட செய்கிற பலன் இருக்கு. அந்த அம்மாவுக்கு யுத்தம் செய்ய தெரியலனாலும் அந்த அம்மாவுக்கு கூட செய்ய தெரியும். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்க. அது அற்பமா இருந்தாலும் அதனுடைய முடிவு அரண்மனை. அல்லேலூயா. எனக்கு பெருசா அது செய்ய முடியாது, இவங்களை மாதிரி பேச முடியாது, மைக்கு பிடிச்சாதான் ஊழியம் இல்லை. அல்லேலூயா. பேரிச்ச மரத்தின் கீழே பிரம்மாண்டமாய் அமர்ந்திருந்த தெபோராலும் கர்த்தருக்கு தேவை. கூடாரத்திற்குள்ளாக பாலை குடித்து கைகளில் சின்ன அந்த அம்மாவும் கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். கர்த்தருக்கு தேவை. யுத்தங்களை ஓயச் செய்கிறதற்கு கூடாரத்தில் இருக்கிற பெண்களும் தேவை, பேரிச்ச மரத்தின் கீழ் இருக்கிற பெண்களும் தேவை.
ஹல்லேலூயா. அவர்கள் இணைந்து செயல்படும் போது கர்த்தர் அவர்களை கொண்டு 20 வருஷ சோதனைக்கு 40 வருஷ சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம அப்பாவுக்கு ரெட்டிப்பாக தான் எதையுமே பண்ண தெரியும். நீங்கள் இழந்ததை மட்டும் திருப்பி தர தேவன் இல்லை, கூட்டி தர தேவன். யோபு இழந்ததை மட்டும் அப்பா தரல, 2 மடங்கா கொடுத்தார். நீ இழந்துட்டியா, சரி உனக்கு தரேன், அப்படி கர்த்தர் கொடுத்தாரா? இல்லை, நீ இழந்தும் என்னை விட்டு போலையே, நீ இழந்தும். அதான் நான் சொல்வேன், விழுந்தா கூட அவர் பாதத்திலேயே விழுந்து கடை. இலை பலன் இல்லையா, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, படுத்து தான் இருக்கேன். முழங்கால், ஒரு காலத்தில் முழங்கால் போட்டு ஜெபிச்சு, இப்போ ஜெபிக்க பரவாயில்லம்மா, கட்டில் படுத்து கூட அப்பா உம்மை நான் நம்புவேன்ப்பா, நீங்க சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் இயேசு ஒருவரை. நீங்க சொன்னதெல்லாம் நிறைவேறுகிற, நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை நம்புவேன் அப்பா, ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நித்திய மகிமைக்கு என்று அவர் என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு கொடுக்க போறது என்ன தெரியுமா? அழிகிற ஒன்று இல்லை, அழியாத ஒன்று. அல்லேலூயா. இப்போ உங்க கையிலேருந்து பறிச்சிடலாம். இப்போ உங்க கையில உங்க மேலே போட்ட அந்த பலவர்ண அங்கேயே பறிச்சிடலாம். ஆனா அரண்மனையில் போட்ட ராஜ வஸ்திரத்தை பறிக்க சகோதரர்களால முடியாது. சில விஷயத்தை அவங்க பறிச்சுக்கலாம், உங்க கையிலேருந்து அவங்க வாங்கிட்டாங்க. உங்க ஸ்தானம், உங்க பணம், உங்க நிலம் உங்களுடைய தான் அது. ஆனா உங்க கையிலிருந்து பறித்து உங்களை நிற்கதியா நிக்க வச்சாங்க. ஆனா கர்த்தர் ஒன்று தர போறாரு, கர்த்தர் ஒன்று செய்ய போறாரு, அதை யாராலும் பறிக்க முடியாது. அந்த வஸ்திரத்துக்கு முன்னாடி, அந்த ஸ்தானத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வாயை கூட திறக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்புங்க, கர்த்தர் எனக்கு அநித்தியமானவைகள் அல்ல, நித்தியமானவைகளே, நித்தியமானவைகளை ஒருவனும் பறிக்க கூடாத, ஒருவனும் எடுக்க கூடாத, ஒருவனும் கை போட முடியாத, எந்த மனிதனும் எதிர்பேச முடியாத, எவனுடைய விரலும் நீட்ட முடியாத நித்தியமான ஒன்றை, அழியாத ஒன்றுக்காக தான் என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நான் அழைக்கப்பட்டது அழியாத நித்திய மகிமைக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி மகிமைக்கென்று, நித்திய மகிமைக்கென்று, நிரந்தர ஆசீர்வாதங்களுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா ஆசீர்வாதமும் நிரந்தரமானது அல்ல. ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டால் நாம் அதை பார்த்து பொறாமைப்படவே கூடாது. ஒருத்தர் கர்த்தர் உயர்த்திட்டாங்கன்னா அதை நம்ம பார்த்து பொறாமைப்படவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆள் சமமா 2 பேர் இருந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஆளை உயர்த்திட்டாங்கன்னா இந்த ஆள் பேசாது. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, ஆனா இவங்க பேச மாட்டாங்க. காம்ப்ளெக்ஸ் வந்துடும், காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அவங்க நம்மளோட இல்லை, அப்படி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? அவர்களுக்கு ஒரு காரணம். நான் தான் சொல்லுவேன், சூரியனுக்கு உதிக்கிற ஒரு நேரம் என்று இருந்தால் சந்திரன் வெளியே வர ஒரு நேரம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் தான் 2ஐயும் படைச்சாரு, ஆனா 2த்துக்கும் காலத்தை வச்சாரு. அல்லேலூயா. If sun has its own time to shine, moon will get its time. மூணுக்கும் நிலவுக்கும் அந்த நேரம் வரும். அல்லேலூயா. அதனால ஒன்று, நம்ம ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படும் போது அதை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, எல்லா ஆசீர்வாதங்களும் நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் தரது எப்படின்னா நிரந்தரமானது. எப்பவுமே தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதத்துக்கு பவர் என்ன தெரியுமா? அது தலைமுறைகளை தாண்டும். அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு 1 கோடி இருக்கலாம்,
ஆனால் அந்த 1 கோடி ஒரு தலைமுறையிலே அழிஞ்சிரும். ஆனால் உங்களுக்கு பெரிய, உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் இருக்கலாம், ஆனால் அது தலைமுறையை தாண்டும். நான் பணத்தை குறித்து சொல்லவில்லை, நான் ஆசீர்வாதங்களை குறித்து ஒப்புமைக்காக சொல்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பார்த்து ஓகே அவங்க இப்படி பண்ணதுனால தான் இப்படி இருக்காங்க, நம்மளும் அந்த வழியில போய் பண்ணலான்னு துன்மார்க்கனின் மேல் பொறாமை கொள்ளாதே. அவன் முடிவை பார், சடுதியாய் அவன் நாசமடைவான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் எனக்கு ஒன்று தந்தார்னா அது நிரந்தரமா தருவார், யாரும் பறித்து கொள்ள முடியாது தருவார். உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, பலவர்ண அங்கி அப்பனால் தரப்பட்டது, ராஜ வஸ்திரம் ராஜாவால் தரப்பட்டது. உங்க அப்பா அம்மா தந்ததை பறிச்சிடலாம், அப்பா தரதை பறிக்க முடியாது. மனிதர்கள் கைகளிலிருந்து பெற்றதை எவன் வேணாலும் பறித்து கொள்ளலாம், அதை பறிக்கலாம், கிழிக்கலாம், தூக்கி வீசலாம். ஆனா ராஜாதி ராஜாவாகிய தேவன் அவர் கையிலிருந்து ஒன்னை கிடைச்சா அதை பறிக்க ஒருத்தரால முடியாது. தலைமுறை தலைமுறைக்கு. இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துல செலவிடுற நேரம், நீங்கள் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம், நீங்கள் நினைக்கலாம் பெருசாக என் அக்கௌண்ட்டில் ஒன்றுமே இல்லை, பெருசாக ஒரு ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? நான் சொல்லுவேன், இல்லை, கொஞ்சமாக இருந்தால் கூட தலைமுறை தலைமுறையை தாண்டி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அழகாக இருக்கு. அந்த தொடர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ புரிஞ்சிருச்சா ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனைன்ற கேட்ட கேள்விக்கு? ஏன்னா உங்களை தான் கர்த்தர் அழைச்சிருக்கார். நம்பர் 1. நம்பர் 2, உங்களை தான் கர்த்தர் நித்திய மகிமைக்குன்னு அழைச்சிருக்கிறார். அதனால பாடுகள் என்பது கொஞ்ச காலம். அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க, கொஞ்ச காலம்தான். வாழ்நாளெல்லாம் நான் கஷ்டத்தை அனுபவிக்க போகிறது இல்லை, உங்கள் வாழ்க்கையை இப்படி முடிய போகிறது இல்லை. பயப்படாதீங்க, இப்படியே தான் இருப்போம் போல இருக்கு, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான காரணம் நினைக்கிறாங்க, ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனை அவங்க வாழ்க்கையை முடிச்சிரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் பிரச்சனையை பார்த்த உடனே இந்த பிரச்சனை நம்மளை முடிச்சிரும்னு நினைக்காம இந்த பிரச்சனையை நான் முடிக்க போகிறேன்னு நீங்கள் நினைக்கிறோம். அல்லேலூயா. நீ என்ன முடிக்கிறது, நான் தான் உன்னை முடிக்க போகிறேன், வெயிட் பண்ணு. அல்லேலூயா. எப்பவுமே கிறிஸ்தவர்கள் ஒரு பிரச்சனையை கண்ட உடனே அது முடிவுன்னு நினைக்காதீங்க, அது ஆரம்பம். ஓ, பிரச்சனை அப்போதான் ஆரம்பம்னா அழகான முடிவுக்கான ஆரம்பம். அல்லேலூயா. ஒரு சோதனை வந்த உடனே உங்கள் இருதயம் பதறும், கலங்கும். ஒரு தேவை வந்த உடனே நீங்கள் என்ன நினைக்கிறனா, ஓ பரவாயில்ல, இந்த பாடுகள் கொஞ்ச காலமாக தான் இருக்கும், ஆனால் இந்த பாடுகள் நித்திய மகிமையை கொண்டு வரப்போகிறது, நித்திய மகிமையை. அப்போ அதற்காக அழைக்கப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்களுக்கு தான் எல்லா யாக்கோபுக்கு பிறந்த எல்லா பிள்ளையும் குழியில் விழ வேண்டிய அவசியம் இல்லை, யோசேப்பு மட்டும் விழுந்தா போதும். ஏன்னா யோசேப்பு தான் மகிமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏன் எனக்கு மட்டும் நடக்குதுன்னு கேட்காதீங்க, உங்களுக்கு தான் நடக்கும். அல்லேலூயா. எனக்கு மட்டும் ஏன் அனுமதிச்சீங்கன்னு கேட்காதீங்க, கர்த்தர் உங்களை அரண்மனைக்கு கொண்டு போகணுன்னா இந்த குழியை நீங்கள் பார்த்தே ஆகணும். அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் குழியிலே விட்டுருவாரான்னு கேட்டால், கொஞ்ச காலம்தான் சார் குழியில் இருக்கணும், தூக்கிறதுக்கு கர்த்தர் ஆள் அனுப்புவார். புரியுதா உங்களுக்கு? கொஞ்ச காலம்தான் குழி, ஆனால் நித்தியமான அரண்மனை வாழ்க்கை. அதனால பாடுகள் வந்த உடனே எல்லாம் முடிந்ததுன்னு உங்கள் மனசு சொல்லிச்சுன்னா சொல்லாதீங்க, இதுதான் ஸ்டார்டிங். ஏதோ ஒரு புதிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பதற்காக, புதிய காரியத்தை என் வாழ்க்கையில் செய்கிறதுக்காக கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச காலம், இந்த வார்த்தையை தான் உங்கள் இருதய பலகையில் எழுதணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் நினைக்கிறது என்ன, பாடு வந்தாலே கஷ்டம் வந்தாலே இப்படியே தான் இருப்போம், இப்படியே தான் இருப்போம். இல்லை, கொஞ்ச காலம், கொஞ்ச காலம். அல்லேலூயா. ஒரு போராட்டம் இருக்கா, நீங்கள் தேவ சமூகத்தில் கை உயர்த்தி சொல்லுங்கள், இது கொஞ்ச காலம்தான். பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சா, சொல்லுங்க, இது கொஞ்ச காலம்தான், கர்த்தர் தூக்கி எடுப்பாரு. சரீரத்தில் வியாதியா, சொல்லுங்க, கொஞ்ச காலம்தான், இதுலேருந்து கர்த்தர் என்ன மீட்டு எடுத்துருவாரு.
சில ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருக்கிறீங்களா? வாழ்க்கை முழுசும் காத்திருக்க போறதில்ல, கொஞ்ச காலம்தான். கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவாரு. கொஞ்ச காலம் பாடடுவிக்கிற உங்களை என்ன கர்த்தர் செய்ய நினைக்கிறார்னா, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிற அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள இத்தனை வேலையை செய்து முடிக்குது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடுகளை குறித்து யார் எழுதிட்டு இருக்கா? இதை எழுதுறவர் யாருன்னா பேதுரு. கரெக்டா இல்லைங்களா? இந்த பேதுருடைய கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முதல்ல இதுவரைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார், அடையாளம் செய்கிறார், சோறு போடுறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு. ரொம்ப பேதுரு சீஷர்களுக்கெல்லாம் ஒரே கிளர்ச்சி. இயேசு ராஜாவாவார், நம்ம மந்திரி ஆயிரும், ஹாப்பியாக இருக்காங்க. திடீர்னு ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நான் பாடுபட போகிறேன், நான் பாடுபட போகிறேன். நம்ம ரோமர்களை பாடுபடுத்துருமே, ஏன் இவர் பாடுபட போகிறாரு? அவர் பாடுபட போகிறதை குறித்து அவர் சொல்ல தொடங்கினார்னு வாசிக்கிறோம். அந்த புது காரியத்தை சொல்கிறார். அதாவது இதுவரைக்கும் நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, இப்போ திடீர்னு பாடுகள்னு அவர் பேசின உடனே பேதுரு கையை பிடிச்சி விறுவிறுன்னு கோரமாக கூப்பிட்டு வர்றார். ஏன் தெரியுமா? அது எப்படி நம்ம பாடுபடுறது? நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம பிள்ளை ஃபெயில் ஆகிறது கூட நமக்கு பிரச்சனை இல்லை, 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம பிரச்சனை. பார்த்துக்கீங்களா? பாதி பேர் பிள்ளைய வளர்க்குறதே அவங்களுக்காக வளர்க்கல, பக்கத்து வீட்டுக்காரர் தான் வளர்க்குறாங்க. அவன் முன்னாடி என் பிள்ளை வாழ்ந்து காமிக்கணும், அவன் போனதை என் பிள்ளை போகணும். ஸ்டாப் இட். அவ பிள்ளை கல்யாணம் பண்ணா என் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணும், அவ பிள்ளை குழந்தை பிறந்தா உடனே என் பிள்ளையும் குழந்தை பெற்றுக்கணும். பிள்ளைகளை உங்களுக்காகவும் கர்த்தருக்காகவும் வளங்க. பிள்ளைகளை கர்த்தருக்காக வளங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே என் பிள்ளை படிச்சு, யாராவது ஜெபிக்கிறீங்களா? பிள்ளை படிச்சு என் பிள்ளை ஞானமா இருக்கணும்னு யாருமே ஜெபிக்க மாட்டேன். ஆண்டவரே என் பிள்ளை எப்படி ஆகிலும் பாஸ் ஆகணும் 4 பேருக்கு முன்னாடி தலை காமிக்க முடியாது. இதுதான் நம்முடைய பாடுகள்ல இருக்கிற பெரிய பிரச்சனை. என்ன தெரியுமா? அந்த பாடுகளை சுமக்கிறது இல்லை, அந்த பாடுகள் நமக்கு அவமானம் நினைக்கிறது தான். கரெக்டா இல்லைங்களா? ஒரு பெண்ணுக்கு பிள்ளை இல்லாதது பிரச்சனை இல்லை, பிள்ளை இல்லைன்னு கேட்குற ஆன்டிமா தான் பிரச்சனை. கைதட்டுறாங்க, அவர்களும் பெண் தான். பெண்களுக்கு எதிரி 20% தான் ஆண்கள், 80% பெண்கள் தான். அல்லேலூயா. சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவேனா? அப்படி ஒரு சில வீட்டுக்கு இமேஜினேஷன் தான், கற்பனை கதை. பிசாசு ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அவன் என்ன செய்யலாம்னு நினச்சி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயா நுழைஞ்சு அவன் ஒவ்வொரு அசிஸ்டண்ட்டையாக விட்டுட்டு வருவான். இந்த வீட்டில் இதுதான் பிரச்சனை. நம்மள மாதிரியெல்லாம் பிசாசு பண்ண மாட்டான். நம்ம தான் பொதுவாக ஜெபிப்போம். ஆண்டவரே தேசம் நல்லா இருக்கட்டும், ஆசீர்வதி. இவங்க நல்லா இருக்கட்டும், ஆசீர்வதி. அவங்க நல்லா இருக்கட்டும், ஆசீர்வதியும். ஆமென். குறிப்பான ஜெபமே நிறைய பேர்கிட்ட இல்லை, பொதுவாக ஜெபிக்கிறது தான். ஆனால் பிசாசு டார்கெட் பண்ணுவான் எப்பவுமே. இந்த குடும்பத்தில் இந்த ஆள் தான் வீக்கான ஆள், இந்த ஆளை வச்சு இந்த குடும்ப சமாதானத்தை கெடுத்துரு, இந்த குடும்பத்தில் இதுதான் பிரச்சனை, இதை கெடுத்து அப்படி யோசிப்பான். ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அப்படியே பிசாசு ரிவர்ஸ் கியர்லேயே வந்துட்டானா. ஏன்னா வெளியே வந்து சொன்னானா, என்னிலும் வல்லமையுள்ள ஒரு அம்மா உள்ள இருக்கு, என்கிட்ட இல்லாத தந்திரமுள்ள எல்லாமே உள்ள அந்த அம்மா கிட்ட இருக்கு, இந்த குடும்பத்தை நம்ம அழிக்க வேணாம், அந்த அம்மாவே அழிச்சிருவா, பக்கத்து வீட்டுக்கு போயிடலாம். அவங்க மகனுக்கும் மருமகளுக்கும் நான் சண்டை மூட்ட வேணாம், அந்த அம்மா மூட்டி முடிச்சு. இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நிறைய நேரத்தில் நான் சொல்லுவேன், சில பெண்கள்லாம் பிசாசுக்கே டஃப் கொடுப்பாங்க. பிசாசே நம்ம கொஞ்சம் போய் இவங்க கிட்ட டியூஷன் எடுக்கலாமா அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. இந்த சமுதாயத்தில் அப்படிப்பட்ட பெண்கள் இருக்காங்க. நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளணும். எந்த ஆவி இந்த பூமியில் கிரியை செய்யணும்னாலும் அந்த ஆவி ஒரு சரீரத்தை தேடும். அல்லேலூயா. ஏன்னா இந்த பூமியை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் எதை பண்ணணும்னாலும் ஒரு மனுஷ தேவை. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது ஒரு சரீரத்தை கேட்டு வாங்கினார். அல்லேலூயா. இயேசுவே பூமிக்கு வந்து ஏதாவது செய்யணும்னா அவருக்கு ஒரு சரீரம் தேவை. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீட்டுக்குள் ஏதாகிலும் ஒன்றை செய்யணும்னா அவருக்கு ஒரு சரீரம் தேவை. அதே போலதான்
பிசாசும் ஒரு வீட்டுக்குள் கிரியை செய்யணும்னா அவனுக்கும் ஒரு சரீரம் தேவை. No spirit can work in the physical world without a body. அதனால தான் ஒரு வீட்டில் ஒரு அசுத்த ஆவியால் நிறைந்த ஒரு மனிதன் இருந்தாலும் நான் நம்புவேன் பரிசுத்த ஆவியில் நிறைந்த ஒரு பெண்ணால அந்த குடும்பத்தை காணும். ஐயா, புருஷன் செத்துட்டார், கடன் வாங்கிட்டு செத்துட்டார். கடன்காரன் வந்து நிற்கிறான், எனக்கு இருக்கிறது 2 பிள்ளைங்க, அந்த பிள்ளையும் கூட்டிட்டு போறேன்றான். நான் என்ன செய்வேன்? சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, புருஷனும் இல்லை, இப்போ பிள்ளையும் இழக்க போறேன்ற ஸ்டேஜில் தான் தீர்க்கதரிசியை தேடி இந்த தீர்க்கதரிசியின் மனைவி போகிறாள். அப்போ எலிசா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உன்கிட்ட என்ன இருக்கு? அவ சொல்றா, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை அவ சொல்லும்போது இப்படிதான் அந்த பைபிள் ரெக்கார்ட் ஆயிருக்கு. எவ்வளோ அழகாக எழுதிருக்குன்னா, ஒரு குடம் எண்ணெயை தவிர என்னிடத்தில் வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் இருக்கு. ஒரு குடம் எண்ணெய் இருந்தா அந்த சமயத்தில் இருக்கிற கடன் பிரச்சனை மட்டும் மாறல, அவன் தலைமுறையா. சார் நான் சொல்றேன் சார், ஒரு வீட்டில் எண்ணெயுள்ள ஒரு குடம் இருந்தா உங்க பிள்ளைகளை காப்பாத்திடலாம். எண்ணெயுள்ள ஒரு குடம் இருந்தா உங்க பொருளாதார காரியத்தை காப்பாற்று. அல்லேலூயா. பிரச்சனை வர்றது எதுல தெரியுமா? காலி குடத்துல, இல்லைன்னா அரைகுறை குடத்துல. எது தழும்போனா கரெக்டா இல்லைங்களா? நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குடமா இருந்தா கூட எண்ணெயுள்ள குடமா இருக்கட்டும். அல்லேலூயா. உங்க வீட்டில் நீங்க மட்டும்தானா பரவாயில்ல, என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் அவ்வளோவா தேடுறதில்ல சிஸ்டர், என் புருஷன்லாம் கர்த்தர் அவ்வளோ தேடுறதில்ல சிஸ்டர், பரவாயில்ல சிஸ்டர். ஒரு குடம் நீங்கள் எண்ணெயினால் நிரம்பின, ஆவியினால் நிரம்பின, அபிஷேகத்தினால் நிரம்பின பெண்ணாய் இருப்பீர்கள் என்றார். எண்ணெயுள்ள இந்த ஒரு குடம் கடன் பிரச்சனையை மாத்திருச்சு. எண்ணெயுள்ள இந்த ஒரு குடம் அழிவுக்கு போயிட்டு இருந்த பிள்ளைகளை தூக்கிட்டு வந்துருச்சு. அல்லேலூயா. வேற ஒன்றும் வேணாம். இப்போ நான் சொல்றேன், கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின் பேர்ல பணம் வேணாம், நிலம் வேணாம், பொருள் வேணாம், மனுஷன் வேணாம், யாரும் வேணாம். எண்ணெய் இருக்கா, அபிஷேகம் இருக்கா? இந்த அபிஷேகம் சகலத்தையும் 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 எண்ணெயுள்ள குடமாய். வேற ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த வீட்டுக்குள்ள வேற ஒண்ணுமே இல்லை சார், என் வீட்டுக்குள்ள எண்ணெயுள்ள நான் மட்டும்தான் இருக்கிறேன், போதும். கர்த்தருக்கு அது போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருக்கு வெக்கம். பாடுனாலே என்ன வந்துருச்சு பேதுருக்கு? ஐயோ, பாடுகள்னா சொல்லாதீங்க, அது அசிங்கம். நமக்கு பார்த்துருக்கீங்களா, ஒரு சில பேரெல்லாம் தனக்கு வியாதியோ இல்லை சரீரத்தில் பலவீனம் வந்தால் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர்கிட்ட நமக்கு இப்படி சிக்காயிட்டோன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவள் செஞ்ச ஆட்டத்துக்கு, அவள் போட்ட ஆட்டத்துக்கு, இப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் பார்க்குறேன், கடைசி காலத்தில் அடுத்தவர்களுக்காக பரிதபிக்கிற இருதயமே இல்லை. எடுத்து ஒரு குருடனை பார்த்த உடனே என்ன கேட்டாங்களாம்? இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா? மாம்சக்கண், மாம்சக்கண், மாம்சத்தின்படியே பார்க்கறது. ஒருத்தருக்கு பிள்ளை இல்லைன்னு உடனே ஜபக்குறைவு, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலைன்னு உடனே இவ என்னத்தை செஞ்சா, ஒருத்தருக்கு வியாதி வந்த உடனே நியாயம் தீர்க்கிறது, விரல் நீட்டுகிறது. இல்லை, கர்த்தர் சொன்னார், இல்லை, இது மகிமைக்காக. அவனை நான் குருடனா பிறக்க வச்சது, இவ்வளோ நாள் அவனை குருடனா வாழ வச்சது, அவன் வழியா என்னுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு. அல்லேலூயா. இந்த மனுஷன் எப்பவுமே கடந்த காலத்தை வச்சு ஒரு மனிதனை நியாயம் தீர்ப்பான். நீ யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையே இப்போ நீங்க இருக்கிறீங்களே, நம்ம பழைய காலத்தை வச்சு பார்த்தா இது நமக்கு தகுதி இல்லை. ஆனா கர்த்தர் எப்படி தெரியுமா ஒரு மனுஷனை பார்க்குறாரு? அவன் கடந்த காலத்தை வைத்தல்ல, அவன் நடக்க போகிறவைகளை வைத்து. அல்லேலூயா. அதனால அடுத்தவர்களை நியாயம் தீர்ப்பது, அடுத்தவர்களை விரல் நீட்டுகிறதை முதலாவது என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா யோபு சுற்றி சுற்றி பேசலாம், ஆனால் கர்த்தர் சொன்னார், யோபு நீ
யோபுவினுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு. அல்லேலூயா. ஒருவன் உபத்திரவப்பட்டான், ஆனால் அவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாக எண்ணுவதில்லை. இரண்டாவது, அவனுடைய உபத்திரவத்தை அவர் அருவருக்கிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கொண்டு போய் சொல்றாரு பேதுரு, இல்லை இல்லை நீங்கள் பாடுபடக்கூடாது, பாடுபடக்கூடாது. அப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன சொன்னார்? அப்பா அலேப்போ சாத்தானே அப்படின்னாரா? கரெக்ட், அப்படிதான் சொன்னார். சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு, என்ன தெரியுமா? நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். இதுதான் நான் என்ன சொல்வேன்னா, பாடுகள் ஒண்ணுதான், ஆனா சிந்தனை தான் வேற. அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு குடிகார தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த குடிகார தகப்பன் இந்த பிள்ளைகளுக்கு சம்பாதிச்சு கொடுக்கல, குடும்பம் கஷ்டப்படுது, இந்த அம்மா கஷ்டப்பட்டு அந்த 2 பிள்ளைகளை வளர்க்குறாங்க. எங்கள் அப்பா ஒரு குடிகாரர், எங்களை கவனிச்சுக்கல அப்படின்னு மூத்த பையன் குடித்து வெறித்து தன் சரீரத்தை அழித்து தன் தாய்க்கு இன்னும் வேதனைகளை கொண்டு வருகிறான். ஆனால் இளைய பையன், எங்கள் அப்பா குடிச்சு குடும்பத்தை அழிச்ச மாதிரி நான் அழிக்கக்கூடாதுன்னு நினச்சி படித்து உழைச்சி முன்னுக்கு வரான். அல்லேலூயா. 2 பேருக்கும் ஒரே தகப்பன் தான், 2 பேருக்கும் ஒரே பாடுகள் தான். ஆனால் 2 பேரினுடைய முடிவை பார்த்தீங்கன்னா வித்தியாசம். ஏன்னா அவர்களுடைய சிந்தை எப்படி அதை அவங்க பர்சியூ பண்ணாங்க. ஒருவன் அந்த தீமையில் இருக்கிற தீமையானவைகளையே உள்ள எடுத்துட்டான், ஆனா மற்றொருவன் இந்த தீமையிலிருந்து நன்மையானவைகளை புண்ணெடுத்தான். பெண்களுக்கு நல்லா புரியணும், பாடுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் பாடு பற்றி பேசணும்? கர்த்தர் நமக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சார். கர்த்தர் நமக்காக எல்லாம் செய்து முடித்தார். ஆனால் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது பரலோகத்தில் இல்லை, நம்ம வாழ்றது விழுந்து தள்ளப்பட்ட பூமியில். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வசனத்தை காமிக்கிறேன், நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. வாசிக்கலாமா? இதே 1 பேதுருடைய புத்தகத்தில், தேங்க்யூ அப்பா, 1 பேதுருவின் புத்தகம் நம்ம வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அல்லேலூயா. ஒருவன் பாடுபட்டால் இல்லை, கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் அவன் என்ன பண்ண தேவையில்லை, அந்த பாடு நினைச்சு. அல்லேலூயா. என்கிட்ட ஒரு சிஸ்டர் பேசும்போது சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கும் உங்கள் கதை மாதிரி தான், என்னையும் எங்கள் அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாரு, நானும் உங்களை மாதிரி எனக்கும் ஒரு தங்கச்சி, உங்கள் ஃபேமிலி மாதிரியே என் குடும்பமும். ஆனால் பல நாட்கள் சமுதாயத்தில் யார்கிட்டையும் பேச மாட்டேன், ஒளிஞ்சுக்குவேன். ஐயோ நம்ம அப்பா இப்படின்றதுனால நம்மளை ஏதாவது நினச்சிருவாங்களோ, நம்மளை இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு யார்கிட்டையும் நான் ஃப்ரீயாக கூட பேச மாட்டேன். உங்கள் அப்பா யார் அப்படி கேட்டுருவாங்களோ அப்படின்னு எப்போவுமே வெட்கத்தோடு தான் என்ன பண்ணுவேன். திருமணத்துக்கு அப்புறம் கூட யாராவது என் குடும்பத்தை பற்றி கேட்டுருவாங்களோ, ஏதாவது எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னால் நினச்சிருவாங்களோ அப்படின்னு நான் எப்பொழுதுமே அதை வந்து ஒரு குறுகி தான் அதில் இருப்பேன். உங்கள் சாட்சியை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தைரியம் வந்துச்சு. பாடுகளை குறித்து நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியம் அல்லேலூயா. மாறாக மகிமைப்படுத்தும். நான் சொல்றேன் சிஸ்டர், 4 பேர் சொல்றாங்கலாம் வெட்கப்படாதீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்ல முடிவு எப்படி இருக்க போகுதுன்னு. முடிவு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதாவது டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் போற எந்த பொண்ணாவது முகமூடி அணிந்து கொண்டு போகிறாளா? முகத்தை மறைத்து கொண்டு போகிறாளா? ஏன் இப்போ போகிறது அந்த அம்மா என்ன தீம் பார்க்கா போகிறாங்க, விளையாட? ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. வலிக்கு தன்னை ஆமாம் தானே? எந்த பெண்ணும் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெட்கத்தோடு மருத்துவமனைக்குள் போகிறதில்லை. ஜபம் பண்ணி எல்லாரும் வந்து கலகலான்னு தான் அனுப்பிச்சுடுறாங்க. எதுக்கு அனுப்புகிறாங்கன்னா உள்ளே போய் பாடு இருக்கு. ஆனால் எந்த தைரியத்தோடு அவள் வெட்கப்படாமல் உள்ளே போகிறா அப்படின்னா அவளுக்கு தெரியும், உள்ள நான் போவேன், ஆனால் வெளியே வரும் பொழுது ஒரு தலைமுறையே கையில் ஏந்திட்டு வரப்போறேன். அதனால தான் பைபிள் சொல்லுது, நீ கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுகளை அனுபவித்தால் வெட்கப்படாதே.
சார் மற்றவங்களுக்கு பிரச்சனைன்றது ஒரு வியாதி மாதிரி சார். எனக்கு சொல்லுவேன், பிரச்சனைன்றது ஒரு பிரசவம் மாதிரி. எனக்கு கிறிஸ்தவனுக்கு அது பிரச்சனை சும்மா, அவங்களுக்கு ஒரு வியாதி, அதனால அவங்க கூனி குறுகி நடக்கலாம். எனக்கு அது வியாதி இல்லை, ஏன்னா இதனுடைய முடிவு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்க பார்த்து, நானும் 2 தடவை பிரெக்னெண்ட்டாக இருந்திருக்கேன். அந்த வயிறெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்தால் கொஞ்சம் கெத்தாக இருக்கும். அது எத்தனை பேருக்கு எங்கே போனாலும் சீட்டு கொடுப்பாங்க. நம்ம இப்படி இறங்கினா உடனே அந்த செக்யூரிட்டி வந்து கார்லேருந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோன்னு பார்த்துட்டா அப்படியே சமுதாயத்தில் இந்த உட்கார. ஒரு டாய்லெட்டில் போய் நிறைய பெண்கள் வெயிட் பண்ணியிருந்தாங்க. மாமா நீ போமா, ஃபஸ்ட்டு நீ போமா. ஆக்சுவலி எனக்கு டெலிவரி ஆக போகும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணது என்னென்னா, அந்த பேபி பம்ப் தான். அதே அந்த பம்ப் இருந்தால் ஒரு ஹானர் கிடச்சிச்சு. எங்கே போனாலும் நம்மளை கனப்படுத்துவாங்க. தெரியாத வரைக்கும், வயிறு தெரியாத வரைக்கும் புள்ள தாச்சின்னு தெரியாது, பரவாயில்ல. ஆனால் அந்த வயிறெல்லாம் நல்லா வெளியே வந்துருச்சுன்னா எல்லாரும் நம்மளை போகிற இடத்துலலாம் நம்மளை பார்ப்பாங்க. அது நல்லா இருக்கும், ஒரு மாதிரி கிளுகிளுன்னு இருந்துச்சு. அப்படிதானே? உண்மையா இல்லையா? மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு அப்படி இருந்துச்சு. ஆனால் ஏன் வெட்கப்படலை? ஒரு கர்ப்பிணி ஏன் வெட்கப்படுகிறது இல்லை? அவளுக்கு தெரியும் இது ஒரு மகிமையை கொண்டு வரப்போகுது. உங்கள் பாடுகளை வெட்கமாக எண்ணுகிறதை நிறுத்துங்க. அல்லேலூயா. நான் இது வியாதி இல்லை. நான் கைனகாலஜிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கிறேன், ப்ரெக்னன்சி இஸ் நாட் அ டிசீஸ் அப்படின்வாங்க. ஒரு பிள்ளையை சுமக்கிறதுன்றது வியாதி இல்லை. அப்போ அதே போல தான் கிறிஸ்தவனுக்கு பாடுகள் என்பது வெட்கத்துக்குரியது அல்ல. அல்லேலூயா. இந்த நாளில் செய்யுமே. என்ன செய்யணும் ஆண்டவரே? எவ்வளோ வருஷமாக சுமக்கிறாங்க, இன்னைக்கு பிரசவம் நடக்கட்டும், மகிமை வெளிப்படட்டும். எத்தனை வருஷமாக அம்மாங்க சுமந்து நடக்கிறாங்க இந்த வேதனையை, இந்த பாடுகளை. நான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் வருத்தப்பட்டு சுமந்து கொண்டிருக்கிற எல்லாம், உங்களுக்கு வெட்கம் உண்டாக்குமோ என்று பயந்திருக்கிறவைகள் எல்லாம், இயேசுவின் நாமத்தில் வெட்கத்தை அல்ல, மகிமையை, மகிமையை. நீ கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாதே. ஒரு அற்புதம் நாங்கள் காண ஒரு அற்புதம் சொல்லுங்க, நான் பார்க்கணும். அந்த வார்த்தையை உச்சரிங்க. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அலதரே சிதறோ. பெண் மான்களை ஈன பண்ணுகிற தேவ சத்தம், பல வருடங்களாய் சுமந்து கொண்டிருக்கிற பாடுகள் பிரசவிக்கிற காலம் வந்துவிட்டது. ஷபா பாபா பாதா ராகலோ. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் விமலே மலாஷிரோ. ஒரு அற்புதம். அல்லேலூயா. இதுக்கப்புறம் வெட்கப்படுவீங்களா? வெட்கப்படுத்துகிற மாதிரி 4 ஆண்டி வருவாங்க, 4 ஐயாமா. எனக்கு தெரிஞ்ச ஐயாமாருங்களை யாருமே அடுத்த விஷயத்தை தலையிடவே மாட்டாங்க. ஆண்டிமாருங்க தான். அது எழுதி கூட தரேன் நான். எந்த ஐயாவும் பக்கத்தில் ஒரு அம்மா கிட்ட போய், ஏம்மா ஒன்று நீ என்னம்மா இன்னும் நற்செய்தி இல்லையான்னு கேட்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்நிய காரியங்கள் அவ்வளோ தலையிடவே மாட்டாங்க ஆண்கள். நான் அவங்கள சில விஷயங்களை ரொம்ப கனப்படுத்துவேன், ரொம்ப கனப்படுத்துவேன். பெண்களுக்கு கொஞ்சம் ஆத்தும பாரம் அதிகம் தான். ஆனால் உங்கள் ஆத்தும பாரத்தை உங்கள் ஜப அறைகளில் வெளிப்படுத்துங்கள், போதும். இதுக்கப்புறம் இந்த எல்லையில் இந்த வீடியோவை பார்க்குற யாருமே பிள்ளை இல்லாதவங்க கிட்ட பிள்ளை இல்லையான்னு கேட்கக்கூடாது, வேலை இல்லாதவங்க கிட்ட வேலை இல்லையான்னு கேட்கக்கூடாது, கல்யாணம் ஆகாதவங்க கிட்ட கல்யாணம் ஆகலையா, எப்போ கல்யாணம் சோறு போடுவேன்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு சாப்பாடு தான் வேணா சொல்லுங்க, ஒரு பாக்கெட் பிரியாணி வாங்கிட்டு தரேன். எப்போ பார்த்தாலும் அது இல்லையா இல்லையா. அபிஷேகம் எதுக்கு சார்? இல்லைன்றதை இல்லைன்னு சொல்றதுக்கா சார் அபிஷேகம்? இல்லைன்றத இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரைக்கிற ஒரு ஆண்டவரை, அவனே சோதனை என்கிற அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கான். அம்மா போய் எண்ணெய் ஊத்துவாங்க. நல்லா பார்த்துருக்கேன், சில மாமியார்கள் மருமகளை மாசம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்களாம். எப்படி டேட்டை ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என்ன எதா செய்தி இருக்கா, எதா செய்தி இருக்கா, எதா செய்தி இருக்கா?
கர்த்தர் செய்வார். நான்லாம் சொல்லுவேன், நமக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறாரு? அவர் செய்வார். ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னா அவங்க கிட்ட போய் வேலையை வாய் பேசாதீங்க, வெட்கப்படுத்தாதீங்க. ஆண்களை அப்படி வெட்கப்படுத்தக்கூடாது. இல்லாதவர்கிட்ட போய் இல்லைன்னு சொல்லாதீங்க. அவங்கள பார்த்தீங்களா, கர்த்தர் ஆஸ்வதிப்பாரு, சந்தோஷமா இரு, ஆண்டவங்க கூட தான் இருக்காரு, வேற ஒன்றும் சொல்லாதீங்க. உனக்கு கர்த்தர் தருவாரு, ஆறுதெல்லாம் வேணாம். அவங்க நீங்க கேட்காம இருந்தாலே நல்லா தான் இருக்காங்க, நீங்க கேட்கறதுனால தான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் ஒரு நாள் காலத்தில் பிள்ளை இல்லாத இருக்கும் போது நான் இறங்கின உடனே என்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவாங்களோ இல்லையோ, என்ன பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு 4 பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி மச் ஹர்ட்டிங். அதனால நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஒருத்தரை பார்த்தீங்கன்னா வாழ்த்துங்க. வேதத்தில் பார்த்துருக்கீங்களா? மரியாள் வாழ்த்துகிறாள், எலிசபெத் வாழ்த்துகிறாள். அல்லேலூயா. வாழ்த்துதல் தான் பெண்கள் செய்ய வேண்டியது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த எல்லையில இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பெண்களும் முடிவெடுங்க. அடுத்த ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது இல்லாதவைகளை குறித்து கேட்காதீங்க. என்ன உன் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படி கேட்காதீங்க, வாழ்த்துங்க. நீ உன் தலைமுறைகள் நல்லா இருப்பீங்க, கர்த்தருக்கா இப்படி ஓடுறியம்மா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படல, ஆனா நீ ஓடி வந்தே, ஏசப்பா உன்னை நடத்துவார். ஒரு வார்த்தை பேசும்போது வாழ்த்திட்டு கடந்து போங்க. வாயின் வார்த்தைகளை கனப்படுத்தி அவங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பிள்ளை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை ஓடி வந்து சொல்லும், ஆண்டி எத்தனை பேர் என்னை என்னமோ கேட்டாங்க, ஆனா நீங்க தான் என்னை வாழ்த்துனீங்க, அதனால இன்னைக்கு கர்த்தர் என் கற்பத்தில் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. வாழ்த்துவோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், வெட்கப்படாமல் சொல்லுங்க, வெட்கப்படாமல் தலை நிமிர்ந்து நடங்க. பாடுகளை சுமக்கிறவர்கள் எப்படி சார் தலை நிமிர்ந்து நடக்கிறதுனா, அதான் சார் கிறிஸ்டியானிட்டி. ஒண்ணுமே இல்லை சார், ஆனால் கெத்தா நடக்கிறாங்க சார். ஏன் சார்? கையில் என்ன இருக்கு தாவீது உங்ககிட்ட? ஒண்ணுமில்லை, கல்லு தான் இருக்கு. கல்லை வச்சுட்டா போற? கல்லுனால நான் போல, கர்த்தர் என் கூட இருக்கு. ஐயோ கல்லை வச்சுட்டு இப்போ யோசிச்சு பாருங்களேன், தாவீது கல்லை வச்சுட்டு மறைச்சு ஐயோ அசிங்கமா இருக்கு, எனக்கு மட்டும் கல்லு தான் இருக்கு. யோசிக்கல, என்கிட்ட கல்லு தான் இருக்கு, இதை கொண்டு நான் அல்ல கர்த்தர் செய்வார். கொஞ்சத்துல கூட, அதாவது நான் சொல்லுவேன், மினுக்கான வஸ்திரங்களை உடுத்தி கூட சில பேர் கூனி குறுகி நடப்பாங்க. சிம்பிளாக தான் போட்டிருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் சில பெண்களாக சிம்பிளாக காட்டன் சாரி தான் கட்டிருப்பாங்க. ஆனால் அந்த அம்மா பெருசாக நகைகள்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன் அப்படி சில பெண்களாக. அந்த அம்மா காதில் கழுத்துலாம் ரொம்ப பெருசாலாம் இருக்கா, சின்னதாக அங்கங்கே போட்டிருப்பாங்க, சின்ன ஒரு சிம்பிள் காட்டன் சாரி. ஆனால் அந்த அம்மா நடந்து வர்ற விதத்தை பார்த்தா இந்த உலகத்தையே சாதிச்ச மாதிரி தான் அந்த அம்மா நடக்கும். சார், சோதனையில பிரச்சனை இல்லை, சிந்தையில தான் பிரச்சனை. அல்லேலூயா. நீ தேவனுக்கு ஏற்ற சிந்தை உள்ளவனா இருந்தால் இந்த சோதனை உன்னை கூனி குறுகி நடக்க வைக்காது. மனுஷன் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிறதுனால தான் நம்ம கூனி குறுகிறோம். பேதருடைய சிந்தை எப்படி இருந்ததுன்னா, மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்ததினாலே பாடுகள் வேண்டாம் என்று சொன்னவர் இப்பொழுது நிருபத்துக்கு வந்து சொல்றாரு, இப்ப நான் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறதுனாலே பாடுகள் அவசியம், பாடுகள் தேவை, பாடுகள் கொஞ்ச காலம்தான். பாடுகளை குறித்து நிறைய வசனத்தை எழுதியிருக்கிறார் பேதுரு. ஒரு காலத்துல வேணான்னு சொன்னவர் இப்ப சொல்றாரு, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோன்றார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், எடுத்து வாசிக்கலாம். இதே 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினை குறித்து ஏதோ புதுமையென்று திகையாமல். அது என்ன அந்த அழகா இருக்கு, எப்படி இருக்குன்னா, இட் இஸ் நாட் ஸ்ட்ரேஞ்ச் ஆர் நியூ. அப்படின்னா நமக்கு ஒரு சோதனை வந்த உடனே ஐயோ இது நமக்கு மட்டும்தான் நடக்குது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், ஃபஸ்ட்டு நமக்கு வர்றதே என்ன, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது. பேதுரு எழுதுறாரு, இது புதுமை அல்ல. அல்லேலூயா. ஆமென். இது புதுமை அல்ல. ஃபாதர் அப்பாவுடைய ஒரு பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தே. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தே. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். தீர்க்க தரிசனமா
முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. அவங்க ஏமாற்றம் அடைந்ததில்ல, ஏமாற்றம் சதரகதரா வேண்டினார்கள், வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். என் முகம் சொல்லு, என் முகம் வெட்கப்பட்டு போகாது, ஏமாற்றம் அடையவில்லை. சதரபா கரபலதா. ஏன் இந்த வார்த்தை இந்த பாடல உங்களுக்கு சொன்னேன்னா, ஒரு சோதனை வந்த உடனே அது புதுசுன்னு நினைக்காதீங்க, அது புதுமைன்னு நினைக்காதீங்க, அதை ஸ்ட்ரேஞ்சா பார்க்காதீங்க. ஏன்னா நமக்கு முன்னோர்களுக்கும் அது நடந்திருக்கு. உலகத்துல எதுவுமே புதுசு இல்லை எழுதிட்டாரு சாலமன். பழசதான்ப்பா புதுசுன்னு விற்கிறான். ஒரு காலத்தில் நம்ம அப்பா பேண்ட் போட்ட பேண்ட்டை தான், நம்ம தாத்தா பேண்ட்டை போட்டதான், அதே பேண்ட்டை தான் இப்போ ட்ரெண்டிங்னு விற்கிறான். இடையிலலாம் ப்ளவுஸ் இத்திலுண்டு போட்டுட்டு இருப்பாங்க. முந்தைய காலத்தில் தான் நல்லா மறைச்சு இவ்வளோ தூரம் ப்ளவுஸ் போடுவாங்க. ஆமாம் தானம்மா? இப்போ எது ட்ரெண்டுனா இவ்வளோ தூரம் போடுறது தான். கரெக்டாக இல்லைங்களா? பழசை தான் சார் புதுசுன்னு விற்கிறான். ஒன்று புதுசாக செய்யணும்னா என் அப்பா தான் செய்யணும். மனுஷன்லாம் பழசை தான் புதுசுன்னு விற்பான். புதுசாக செய்கிறது தான் எங்கள் அப்பா தான் செய்வார். இதுவரைக்கும் எந்த ஜாதியிலிடத்தும் செய்யப்படாத அதிசயம்னா அதை என் அப்பா தான் செய்வார். ஒருத்தரும் பார்க்காத மிரக்கல் நியூ அப்படின்னாலே என் அப்பா தான் செய்ய முடியும். மனுஷன் இது நியூன்னு சொன்னானா அது நியூ இல்லை, அது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். அவ்வளோதான் சார். சோதனையும் அப்படிதான். புதுமைன்னு நினைக்காதீங்க, உங்கள் முன்னோர்கள் அதை கடந்திருக்கிறார். அல்லேலூயா. பாலியல் வன்கொடுமை என்னமோ இன்னைக்கு தான் பெண்களுக்கு நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வேதத்திலே நடந்திருக்கு. புதுமை அல்ல, அது புதுமை அல்ல. பெண்களுக்கு நடக்கிற அநீதிகள் புதுமை அல்ல. அது ஏதோ புதுசாக நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அது அந்த சோதனை எப்படி சொல்லுதுன்னா, பைபிள் பற்றி எரிகிற அக்கினி. அது புதுமை அல்ல. உங்கள் முன்னோர்கள் அதற்குள் தைரியமாக நடந்திருக்காங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கோ என்கிற தேவ மனிதர்கள் அக்கினிக்குள்ள போகும்போது தலை குனிஞ்சு போகல, தைரியமா போனாங்க. ஹல்லேலூயா. முகத்தை மூடிக்கிட்டு போகல, கண் பார்க்க உள்ள தைரியமா போனாங்க. ஹல்லேலூயா. அந்த பற்றி எரிந்த சோதனைக்குள்ள அவங்க போகும் பொழுது அது புதுமை என்று எண்ணாமல், நம்ம வாசிக்கலாமா? உங்களுக்காக தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த அதிகாரம், இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் ஓடி போகவில்லையப்பா. ஏன் தெரியுமா? உங்க கிருபை எங்களை விட்டு சதரமக்கரோ பொழுதும் விலகலப்பா, எங்களை விட்டு பொழுதும் விலகலப்பா. இந்த வசனத்தை வாசிச்சு தொடர்ந்து அந்த பாட்டை நம்ம பாடலாம். 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து, மொத்த பேரும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும், அவருடைய இந்த புருஷர்களுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பேலன்ஸ் செய்யாமல். நல்லா புரியணும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது. அக்கினிக்கு பவர் இருக்கா இல்லைங்களா? அக்கினி ஒரு இடத்துக்கு வந்தா, இப்போ நீங்கள் பாருங்க, எல்லா தேசங்களிலும் போர் நடந்துட்டு இருக்கு, அப்படிதானே? பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய பெரிய காரியத்தெல்லாம் ஒரு பாம்பு வச்சு என்ன பண்றாங்க? அக்கினி வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிடும், எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும், எல்லாத்தையும் அழிச்சிரும், எல்லாத்தையும் எரிச்சிரும். அக்கினிக்கு பவர் இருக்கு, ஆனா அந்த பவர் இவங்க சரீரத்தில் பேலன்ஸ் செய்யலை. அது இங்கிலீஷில் எப்படி இருக்கு? ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. ஃபயர் ஹேட் நோ பவர். அல்லேலூயா. சார், இந்த வியாதி வந்தால் முடிஞ்சிச்சு தான்.
ஆனா அது இவங்க சரீரத்தை பேலன்ஸ் செய்யும். அந்த வைரஸ்க்கு பவர் இருக்கு, ஆனா அந்த பவர் இந்த சரீரத்துக்கு வந்த உடனே, உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அக்கினி அவர்களுடைய சரீரத்தின் மேல் பேலன்ஸ் செய்யல. ஏன் பேலன்ஸ் செய்யலைன்னா, இவங்க தைரியமா அந்த அக்கினிக்குள்ள போறாங்க, தைரியமா. அதனால வேதம் சொல்லுது, நீங்கள் மருளாதிருந்து. நீங்க அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரொம்ப அப்படி ஒரு அழகான வசனம். அந்த வசனத்தை நான் படிச்சதுக்கு அப்புறமா என்னுடைய ஆட்டிடியூடே மாறிடுச்சு. நான் எடுத்து வாசிக்கிறேன், எடுத்து வாசிப்போம். தேங்க்யூ அப்பா. ஓ ஜீசஸ். ஓகே, வாசிக்கலாம். நீங்கள் மருளாதிருந்து. ஓகே வசனம். ஓகே ஜீசஸ் ஜீசஸ். ஓகே, பிலிப்பியர் 1 அதிகாரம் 28 வசனம். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அத்தாட்சினா என்ன அர்த்தம்? ஒரு பத்திரத்தை வாங்கி அந்த பத்திரத்தை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இது உங்களுக்கு தான், இது இவங்களுக்கு தான் பண்ணுறோமா இல்லையா? பத்திரப்பதிவு பண்ணுறோம். இந்த அத்தாட்சினா என்ன அர்த்தம்னா, மருளாதிருந்தால் அப்படின்ற வார்த்தைக்கு நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன். நீங்கள் பயப்படாதிருந்தால், நீங்கள் கலங்காதிருந்தால், நீங்கள் தைரியமாக நிற்கிறதே என்ன சைன்? ஒரு சைன். இப்போ நீங்கள் எத்தனை பேர் சைன் போர்டு பார்த்துருக்கீங்க? அப்படியே நடந்து வரீங்கன்னா, இந்த பக்கம் நாகர்கோயில், இந்த பக்கம் தூத்துக்குடி, பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த சைனை பார்த்த உடனே சந்தேகப்படாமல் அப்படியே வண்டியை திருப்புறோம், கரெக்டாக இல்லையா? திருப்புறமா இல்லைங்களா? இல்லை அந்த சைனை பார்த்துட்டு கேள்வியெல்லாம் கேட்கறது இல்லை, அந்த சைனை ஒரு 2 நிமிஷம்லாம் உத்து பார்க்கறது இல்லை. கண்ணு ரைட் நாகர்கோயில் உடனே வண்டி தன்னை அறியாமல் திரும்புது. ஏன்? அது ஒரு சைன். அந்த சைன் என்ன சொல்லுதுன்னா, இந்த பக்கம் போனால் நீங்கள் நாகர்கோயில் போய் சேருவீங்கன்னு சொல்லுது. அப்படி தான் பைபிள் சொல்லுது. உங்கள் தைரியம் தான் ஒரு சைன். என்ன சைன்? அவன் அழியறதுக்கும் நீங்கள் வாழ்கிறதுக்கும். அப்போ நமக்கு என்ன வேணும் தெரியுமா? தைரியம் வேணும், தைரியம் வேணும். அவர்கள் அவருடைய சரீரத்தில் அந்த அக்கினி என்ன செய்யலைன்னா பேலன்ஸ் செய்யும். சார், அக்கினிக்கு பவர் இருக்கு, சோதனைக்கு பவர் இருக்கு, பிரச்சனைக்கு பவர் இருக்கு, ஆனால் என் மேலே அதுக்கு பவர் இல்லை. அல்லேலூயா. இப்போ நீங்கள் கடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்து சொல்லுங்க, இங்கே பாரு, உனக்கு பவர் இருக்கலாம், ஆனால் என் குடும்பத்தின் மேலே உனக்கு பவர் இல்லை, என் பிள்ளைகளின் மேலே உனக்கு பவர் இல்லை. அல்லேலூயா. பற்றி எரிகிற பவர் உனக்கு இருக்கு, என்னை பட்சிக்கிற பவர் உனக்கு இல்லை. அல்லேலூயா. பிரவாகித்து வருகிற பவர் யோர்தானுக்கு இருக்கு, ஆனா மூழ்கடிக்கிற பவர் அதுக்கு இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அது பயமுறுத்தும், பட்சி எரிகிறது மாதிரி பயமுறுத்தும், பிரவாகித்து வர்ற மாதிரி பயமுறுத்தும். உங்க கால்கள் பட்டா போதும். இதுதான் மருளாதிருந்தால். இந்த மருளாதிருந்தால் அர்த்தம் என்னன்னா, பிரவாகித்து வருகிற யோர்தான்ல யார் சார் கால் வைப்பா? என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, ஓடுற நதியில் கூட நான் கால் வைக்க மாட்டேன். ஐ கான் டேக் ரிஸ்க் சார் அப்படின்னு. வாங்க வாங்க தண்ணியில் இறங்கலான்னா நான்லாம் வரமாட்டேன், நீங்கள் வேணால் விளையாடுங்க, ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது, நான் கால் வைக்க மாட்டேன். ஆனால் யோர்தான் பிரவாகித்து வருகிற காலம் அப்படின்னா, இந்த பூமி இப்போ இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் பிரவாகிக்கிற காலம், உபத்திரவங்கள் பிரவாகிக்கிற காலம், சோதனைகள் பிரவாகிக்கிற காலம், அசுத்தங்கள், அருவருப்புகள், இச்சைகள் பிரவாகித்து வருகிற காலம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அதை பிரவாகிக்கிறத பார்த்து நீ மருளாத, நீ பயப்படாத, ஒரு காலம் மட்டும் நீ தைரியமா எடுத்துவே. அல்லேலூயா. சார், நீங்க கால் எடுத்து வைக்கிறது தான் சைன். இன்னைக்கு ஆண்டவருக்கு அடையாளங்கள் தேவை சார். ஜெயிச்சா மட்டும்தான் அடையாளம் இல்லை, தைரியமா நிக்கிறது தான் அடையாளம் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அடையாளம் இல்லை. இவ்வளவு பிரச்சனைகளும் நான் நிக்கிறேன் பாரு சார், அதுவே அடையாளம், அதுவே அடையாளம். அல்லேலூயா. பலவித சோதனை பட்டோமையா,
பலவித புது இருதயம் எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் சிகதரவலோ தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து நல்ல கைகளை தட்டி பாடலாமா? எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து இந்த பாட்டை பாட தான் போகிறோம். ஆனால் இதில் இருக்கிற இன்னும் 2 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன். ஹல்லேலூயா. பேலன்ஸ் செய்யாது. தைரியமாக போய் நின்று அந்த பிரச்சனைக்கு முன்னாடி சொல்லுங்கள், உனக்கு பவர் இருக்கலாம், ஆனால் என் மேலே உனக்கு பவர் இல்லை. அக்கினியே உனக்கு வல்லமை இருக்கலாம், ஆனால் என் குடும்பத்தை அழிக்கிற வல்லமை உனக்கு இல்லை. சார் கூனி குறுகாதீங்கம்மா, நீங்க போய் நின்று சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நான் நிக்கிறேன். அந்த அம்மா சொல்லுச்சு, புத்தி உள்ள ஸ்திரீ சொல்லுச்சு, நான் சமாதானம் உள்ளவளாய் இந்த பட்டணத்துல இருக்கும்போது நீ எப்படி இந்த பட்டணத்தை அழிப்பன்னு கேட்டுச்சு. அந்த அம்மா யுத்த புருஷன்லாம் இல்லை, வாழெல்லாம் இல்லை, வாய் தான் இருந்துச்சு அந்த அம்மாவுக்கு. வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கும். வாள் உள்ளவனை அடக்குனது அந்த வாய் தான். பெண்கள் வாயை சரியாய் பிரயோகிங்கள். அடுத்த வீட்டு கதையை பேசுவதை நிறுத்திவிட்டு சொந்த காரியங்களில் கண்ணோக்கமாய் இருங்கள். அல்லேலூயா. அந்த அம்மா யுத்தத்தை வாயிலே முடிச்சு வச்சிருச்சு. ஒரு பட்டணத்தையே அந்த அம்மா பட்டயத்தை பத்தி காப்பாக்காம, நான் இங்க இருக்கேன்ல, இப்படிதான் பேசணும் பிசாசுக்கிட்ட. ஆண்டவரே பிசாசு, ஆண்டவரே. எவ்வளவு நாளைக்கு சார் கெஞ்சிக்கிட்டே இருப்பீங்க? அபிஷேகம் எதற்கு? அந்நிய பாஷை பேசுவதற்கு மட்டுமா? அபிஷேகம் என்பது அதிகாரம். இட்ஸ் an authority. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர்னா அது அதிகாரத்துக்கு சமம். தாவீதின் தலையில் எண்ணெய் ஊற்றப்பட்ட உடனே தாவீதுக்கு அதிகாரம் வந்தது. அத்தாரிட்டி. போய் நின்று மருளாதிருந்தால், அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, மருளாதிருந்தால் யூ ஆர் a sign. அந்த அக்கினி பவர் குறைஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவன் தைரியத்தை பார்த்தா அந்த அக்கினியே வேலை செய்யாம போயிடுச்சு. என்னடா என்னை பார்த்தா எல்லாம் ஓடுவானுங்க, இவனடா வரான் உள்ள எனக்குள்ள அப்படின்னு. பவர்லெஸ் ஆக்குற பவர் உங்ககிட்ட தான் இருக்கு. தைரியமா நில்லுங்க. எல்லாரும் வெட்க, இப்படி ஆயிடுச்சாமே இப்படி ஆயிடுச்சு, ஆமா முடியும் போது பார், அப்படிதான் ஆயிடுச்சு, ஆமா, ஆனா முடிவை பார். ஹல்லேலூயா. தைரியமா நடங்க. ஏன்னா அக்கினி அவர்களை சரீரம், எனக்கு என்ன அழகா அந்த வசனத்துல என்ன தெரியுமா? அவங்க சரீரத்தை பேலன்ஸ் செய்யல. அடுத்த வார்த்தை எவ்வளவு அழகா எழுதியிருக்கு பாருங்க. ஓ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். பேலன்ஸ் செய்யாமல் வாசிப்போம். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாமா? அவர்களுடைய தலைமயிர் கருகாமல். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தலைமயிர் கூட கருகாமல் அப்படின்னா என்ன? இந்த வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, சின்ன சின்ன தலைமயிர் எதுக்கு தான் சொல்லுங்க, அது எதுக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. உங்களுக்கு தெரியுமா இந்த முடி எதுக்கு இருக்குன்னு? இந்த முடியை வைத்து சாதித்தவர்கள் யாராவது கொஞ்சம் எலும்பி நில்லுங்க பார்ப்போம். சார் இது எதுக்கு தலை மேல இருக்கு? சும்மா இருக்கு. ஆனா இந்த உலகத்திலே பெண்களுக்கு இருக்க பெரிய ஸ்ட்ரெஸ் என்ன தெரியுமா? முடி கொட்டுறது தான். பிள்ளை படிச்சா கூட இவ்வளோ ஃபீல், படிக்கலனா கூட இவ்வளோ ஃபீலிங் வராது. இந்த முடி கொட்டுது பாருங்க. ஆனா இப்போ இந்த முடியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த முடி நமக்கு எப்படி இருக்கு? அற்பமான விஷயம் தான். உண்மையா இல்லையா? உங்க சரீரத்துல உங்க கிட்னி முக்கியமா, உங்க முடி முக்கியமா? கிட்னிக்கு யாரெல்லாம் பாதுகாக்கிறீங்க? கிட்னியை தண்ணி குடிச்சு. பவுல் எழுதிட்டார், இந்த சரீரத்திலேயே எதுக்கு தான் ரொம்ப கனம் கொடுக்கப்படுது? அற்பமானவைகள். அந்த மாதிரி தான் முடியும். ஒன்று நான் தப்பு சொல்ல, என்ன சொல்ல வரேன்னா, முடின்றது சம்திங் விச் இஸ் லீஸ்ட். முடி இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்துடலாம், ஹார்ட் இல்லாமல் வாழ முடியாது. முடி இல்லாமல் வாழலாம், ஆனால்
அவன் முடி கூட கருகலை அப்படின்னா சின்ன சேதம் கூட அவனுக்கு நடக்கலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அற்பமாய் இதெல்லாம் ஒரு விஷயமா, அதை கூட கர்த்தர் பாதுகாக்கிறார். அதனால அந்த எழுதும் போது அவர்களுடைய தலை மயிர் கூட கருகாமல் இருக்கிறதை அவர்கள் பார்க்குறாங்க. அப்படின்னா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன் தெரியுமா? ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஸ்மால் டீடைல்ஸ். சில விஷயங்களை உங்கள் ஃபீலிங்கை, சில விஷயத்தெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது. எத்தனை பேர் திணறி இருக்கீங்க? இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, இதை எப்படி வார்த்தையாக்குறதுன்னு தெரில. அது உங்கள் ஹஸ்பண்டுக்கு புரியாமல் இருக்கலாம், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு புரியும். ஒரு சின்ன சேதம் கூட. அடுத்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? அவர்களுடைய சால்வை சேதப்படாம. நீங்கள் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அக்கினிக்குள்ளே போகிறாங்க, சால்வை மட்டும் கருகிருச்சு. அவங்க வெளியே வந்தால் எப்படி வந்திருப்பாங்க? நிர்வாணிகளாக வந்திருப்பாங்க. சால்வை கூட சேதமாகலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் அடையாளங்களை கர்த்தர், ஐயோ இப்படி ஒரு சோதனை வந்துச்சே, நம்ம குடும்ப பேர் கெட்டு போயிருமோ, அவமானம் வந்துருமோ, அசிங்கம் ஆயிருமோ, இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, சமுதாயத்துக்கு முன்னாடி வெக்கப்பட்டுருமோ அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா உங்கள் சால்வைகள் சேதமாகாது. நீங்கள் சம்பாதித்த நற்பெயர்கள் சேதமாகாது. குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றி வைத்த அந்த நல்ல பெயர்களை சேதமாகாம, சால்வை சேதமாகலை. சரி, சரீரத்தை தானே பாதுகாக்கணும், துணியை ஏன் பாதுகாக்கணும்? தேவன் யோசிக்கல. துணியையும் பாதுகாக்கணும். அவன் எப்படி உள்ளே போனானோ அவன் அப்படியே வெளியே வரணும். உங்கள் சால்வையும் சேதமாகாது. இந்த பிரச்சனையின் முடிவில், இந்த சோதனையின் முடிவில் அசிங்கமே வராது. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர்கள் சால்வைகளும் சேதம் ஆகாமல் இருக்கிறதை, எப்படி இருக்கு வசனம்? அவர்களின் அக்கினியின் மனம் அவர்கள் வீசாமல் இருக்கிறதை யார் கண்டார்கள்? அவர்கள் கண்டார்கள். நாங்கள் எழுதிருச்சு. எவர்கள் கண்டார் தெரியுமா? எவர்கள் அக்கினிக்குள் தள்ளினார்களோ, எவர்கள் அவர்கள் அக்கினிக்குள் போவதை கண்டார்களோ. நீங்க இப்ப கஷ்டப்படுறதை யார் பார்க்குறாங்களோ? ஒரு சில பேர் உங்க சோதனையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் உங்க சோதனையில உங்களை தள்ளி விட்டதே அவங்க தான். கர்த்தர் சொல்றாரு, வேடிக்கை பார்க்கிறவனும் தள்ளினவனும் பார்க்கிற மாதிரி உன்னை வெளியே கொண்டு வருவேன். அக்கினிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பேசணும். அக்கினிக்குள்ள வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேசவே இல்லை. அப்படிதானே இருக்கு. இப்ப தள்ளுனவன் தான் பேசணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாட்சி சொல்ற காலெல்லாம் புரிஞ்சிச்சு. நீங்க நின்னாலே போதும், உங்களை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்வதை நீங்கள் கேட்பீர்கள். சோதனைக்குள் நீ போகிற வரையும் தான் நீங்க பேசணும். சோதனையிலிருந்து நீங்க வெளியே வரும்போது நீங்க பேச மாட்டீங்க. வேடிக்கை பார்த்தவர்கள், தள்ளி விட்டவர்கள், அற்பமா எண்ணினவர்கள், அதே நேபுகாத்நேச்சார் பேசுகிறான் அடுத்தடுத்த வசனங்கள்ல. அல்லேலூயா. இந்த அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை வாசிச்சு முடிச்சிடலாம். ஆகையால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிறார். லாஸ்ட் வசனம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினி, பற்றி எரிகிற அக்கினிக்குள் தைரியமாய் கடந்து போங்கள். முடிவில் கர்த்தர் உங்களை குடும்பத்தில் அல்ல, தேசத்தில், அல்லேலூயா. நீங்க நம்ப வேண்டிய ஒரே விஷயம் தெரியுமா? கர்த்தரிடத்துல நீங்க நம்பிக்கையோட, ஆண்டவரே நீர் எங்களோடு வரீங்க, நான் தைரியமா போறேன். இந்த பாடுகளை கண்டு நீங்க ஓடிடாதீங்க. நிறைய பேர் அதை பார்த்தோன்னு திரும்பி ஓடிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு பக்கம் ஆண்கள் ரொம்ப அப்யூசிவாக இருக்காங்க, அடிக்கிறாங்க, அதனால பெண்கள் வீட்டை விட்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஆனால் இன்னொரு சும்மா ஒரு சின்ன வார்த்தை பேசினாலே கிளம்பி வந்துடுற பெண்கள்லாம் இருக்காங்க. சும்மா 4 வார்த்தை சொன்னாலே கோச்சிக்கிட்டு உடனே கிளம்பி வந்துடுற பெண்கள் இருக்காங்க. அப்படி இல்லாமல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபிசிக்கல் அப்யூஸ் இல்லை,
டூ மச் ஆஃப் சைக்கலாஜிக்கல் அபியூஸ் இல்லைன்னா சின்ன சின்ன வார்த்தைகளுக்கெல்லாம் அந்த பிரச்சனையை விட்டு ஓடி வராமல் நின்று அதை ஃபேஸ் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவார். ஒரு பிரச்சனையை விட்டு ஓடின ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ஓடணும், உங்கள் பிள்ளைகள் ஓடணும். தைரியமாக அதை நீங்கள் சந்திக்கணும். அல்லேலூயா. அக்கினி பற்றி எரிகிற அக்கினிக்கு நடுவிலே அவைகள் உங்களை பட்சிக்காமல் கர்த்தர் உங்களை பார்த்து. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுதா? உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்னா அக்கினியுடைய பவரையே அழிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கு. அல்லேலூயா. அப்போ சோதனைகளை கண்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்கள் மேலே ஒரு புது எண்ணெயை ஊற்ற போகிறார். அல்லேலூயா. நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு தெரியல, ஒரு குடம் தான் அப்படின்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எண்ணெய் உள்ள குடமாய் நீங்கள் திரும்பி போகணும். எவ்வளோ சோதனைகள் உங்கள் வீடுகளில் இருந்தால் கூட நான் நம்புகிறேன் இன்னைக்கு நீங்கள் திரும்பி போகும் பொழுது நிறைந்த எண்ணெயினால் நிறைந்த குடமாக போகும்போது உங்கள் வீட்டில், உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் எத்தனை வெறும் பாத்திரம் இருந்தாலும் இந்த ஒரு குடம் நிரப்பிடும். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, சோதனைக்கு வெட்கப்படுவீங்களா, தைரியமாக இருப்பீங்களா? ஏன்னா முடிவு தெரிஞ்சவங்க தான் தைரியமாக இருப்பாங்க. முடிந்து தெரிஞ்சவங்க தான் வெட்கப்படாமல் உள்ளே போவாங்க. அப்போ இனி நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு நிறைய வசனங்களை பைபிள்லேருந்து எடுக்கலாம். ஆனால் எங்கெல்லாம் நீங்கள் சோதனை பாடுகள்னு வாசித்தாலும் அந்த வசனம் முடியறதுக்குள்ளாக மகிமைன்ற ஒரு வசனத்தை வாசிப்பேன். அல்லேலூயா. நம்பிக்கையோடு எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஏசப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி பயபக்தியோட நீங்க ஆண்டவரிடத்துல பேசு. ஆண்டவர் உங்க மனதுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்க போகிறார். சிங்கத்துக்கு ஒப்பான தைரியம், காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கிறதுக்கு அப்படி தெரியலனாலும் கர்த்தர் அவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை, எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ள ஸ்திரீகள், வேதனை படுமுன்னே பிரசவிச்சிருவாங்க. பிரசவ வேதனை போன்ற வேதனையை சுமந்து கொண்டு வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரசவ காலத்தை நியமித்திருக்கிறார். கர்த்தர் அது வெளிப்படும் பொழுது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த சோதனையின் முடிவு அவமானம் இல்லை, இந்த சோதனையின் முடிவு வெட்கம் இல்லை, இந்த சோதனையின் முடிவு மகிமை. காண்பார்கள். சகோதரி, கர்த்தர் உங்களோட பேசுறார். கண்களை மூடி தேவனோட பேசுங்க. காண்பார்கள். உன்னை அந்த அக்கினிக்குள் தள்ளினவர்கள் காண்பார்கள். நீ அக்கினிக்குள் போகும் பொழுது உனக்கு உதவி செய்யாம வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் காண்பார்கள். அக்கினியின் மனம் கூட இவள் மேல் வீசவில்லை. உங்க பேர பிள்ளை, உங்க பிள்ளை வந்து சொல்லும், ஒரு காலத்துல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோன்னு அந்த பிள்ளை சாட்சி சொல்லும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க கஷ்டப்பட்டீங்களா? உங்க குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பமா? அடையாளம் தெரியாத அளவிற்கு உங்கள் தலைமுறைகளை உயர்த்துவதற்கு அக்கினியின் வாசனை கூட இல்லாமல், அக்கினியின் வாசனை கூட இல்லாமல் கஷ்டப்பட்ட குடும்பம், அந்த வாசனையே இல்லையே, உங்களை பார்த்தா அப்படியே இல்லையே, தீக்குள்ள போய் வந்த மாதிரியே இல்லையே, அக்கினிக்குள்ள போய் வந்த மாதிரியே இல்லையே. அந்த வாசனை முதலாய் உங்கள் மேல் பேலன்ஸ் செய்யாது. உங்க முடி கூட கருகாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரம்மா. ஒரு சின்ன சேதம் கூட நடக்காது. உங்க சால்வை சேதமாகாதம்மா. நீங்க கட்டி காப்பாத்தி வைத்த அந்த நல்பெயர் சேதமாகாது, சேதமாகாது. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு,
வெட்கப்படுத்த மாட்டாரு. உங்க சால்வையை எடுத்துக்கொள்ள மாட்டாரு. அது அழியாது. கன மகிமை, கன மகிமை. இக்காலத்து பாடுகள் மகிமையை, கனத்தை கொண்டு வரும். மருளாதே, மருளாதே. தைரியம், தைரியம். ஃபேஸ் இட், ஃபேஸ் இட், ஃபேஸ் இட். அதை சந்திக்கிற தைரியம். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார், தப்புவிப்பார். ஓடி ஓடி தேவனை தேடுகிற அம்மா, ஓடி ஓடி இயேசு இயேசு ஓடி வந்த உங்களை அவர் தப்புவிப்பார். உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை புதுமை என்று நினைக்காது. உன் முற்பிதாக்களை காப்பாற்றின இயேசு. ஓ எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜன் நீர், எங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், உங்கள் சாட்சி, நாங்கள் இது உங்கள் சாட்சி. இல்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு விலகாது. பொழுது விலகலப்பா. சிகதரகபதா கிருபை விகபதரபஷிதரே. இமை பொழுது விலகலப்பா. பாடுங்க. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஒரு தரவஷிகதரோ எங்கள் ராஜா ரிபபபதரோ ரிகலதரபலதரா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், கைவிடாத கண்மலை அவர். போற்றிடும் எங்கள் ரிகலதரபஷிதரபதரபா. எங்கள் ராஜா எண்ணெயை ஊற்றுகிறார், நாங்கள் போற்றிடும் எண்ணெயை ஊற்றுகிறார். எங்கள் கண்மலை நீர். ரிகதரலதரபஷிதரோ ரிகதரலகதரலிதரோ ஷிகதரலகதிரலதரோ ரிகதரலாஷிதரோ ரிதரிபலதரிபலதரோ மிகதரலிபதரலிதரோ. ஒரு குடம் எண்ணெய் போதும், ஒரு குடம் எண்ணெய் போதும். உன் பிள்ளைகள் மீண்டு வருவார்கள். உன் பிள்ளையை அடிமை ஆக்க நினைக்கிறவன் கையிலிருந்து உன் பிள்ளையை நீ மீட்டு எடுப்பாய். உன் பிள்ளையை அடிமைப்படுத்த வருகிற அந்த சத்துருவின் கையிலிருந்து. என் தலைமுறை அடிமை அல்ல, என் பிள்ளை அடிமை ஆவது இல்லை. கடன் பாரங்களை கர்த்தர் நீக்கிறார். வியாபார ஸ்திரீயாய் எதிர்காலத்துக்குரிய எதிர்காலத்தை குறித்து கலங்காதே. வேறு ஒன்றும் இல்லை என்றாலும் இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம் உன்னை நடத்தும், உன் பிள்ளைய நடத்தும், உன் குடும்பத்தை நடத்தும். ஏலே லே 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 தரோ தோரோ ஷிபதர லே 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 தோரே பலதரோ. வேறொன்றும் இல்லை. ரீதரா ஷிதரோ. உமை போல தெய்வம் இல்லை. உந்தன் கைகள் குறுகவில்லை. எனக்கு ஒரு குறைவும் இல்லை. உமையாராதிக்கிறேன். அவரை போல ஒரு தெய்வத்தை நீங்க பார்த்திருக்கீங்களாமா? அவர் கைவிட்டதா சரித்திரம் இருக்காமா? இல்லையே. உங்களை கைவிடுவாரா? தைரியம், தைரியம், சிங்கத்துக்கு ஒப்பான தைரியம். நீ மருளாதே. நீ ஒரு அடையாளம். உன் தைரியம் தான் உன் அடையாளம்.
உன் தைரியம் தான் உன் அடையாளம். சத்துரு அழிவதற்கான அடையாளம். உன் குடும்பத்தை பின்தொடருகிற பார்வோன் அழிவதற்கான அடையாளம். ஒவ்வொருவரையும் அடையாளங்களாய் அபிஷேகம் பண்ணுகிறார். You are a signboard. You are a signboard. உன்னை பார்த்த உடனே பிசாசு யூட்டர்ன் எடுப்பான். அழிக்க வருகிறவன் விலகி போவான். உன்னை பார்த்த உடனே, உன் தைரியத்தை பார்த்த உடனே, நீதான் உன் வீட்டுக்கு அடையாளம். உன் தலைமுறைக்கு நீதான் அடையாளம். உன்னை பார்த்த உடனே சத்துருவி வளைகிறா, திரும்புறா. இந்த வீட்டை தொட முடியாது, இந்த குடும்பத்தை தொட முடியாது. நீ அடையாளம், நீ அடையாளம். உன் மேலே ஒரு அடையாளத்தை அப்பா போடுறார். உன் நெற்றியின் மேலே ஒரு அடையாளம். மருளாதே, மருளாதே. தைரியம், 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 தைரியம். உன்னை ஒரு அடையாளமாக்குகிறார். உங்களை ஒரு அற்புதமாக்குகிறார். சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை சகிக்கிறவன் பாக்கியவான். உத்தமி, நீ ஒருத்தி அப்படின்னு விளங்கின உடனே உன் சிரசின் மேலே ஜீவ கிரீடம் வைக்கப்படும். உன்னை ராஜாத்தி ஆக்கி அறைகளில் இருக்கிற நீ அரண்மனைக்குள் வா. ஒரு வருட சோதனைக்கு பின்பாகத்தான் ராஜாவின் அறைகளுக்குள்ள போக முடியும். எத்தனையோ ஸ்திரீகள் அரண்மனைக்குள் வந்தார்கள். ஆனால் ஒரு வருட சோதனையை சகித்தவள் தான் ராஜாவின் அறைக்குள் போனாள். அரண்மனைக்குள் இருக்கிற நீங்கள் ராஜாவின் அறைக்குள் போவதற்காகத்தான் கர்த்தர் அதை அனுமதித்தார். இந்த சோதனை முடியும் பொழுது நீ நீசருக்கு முன்பாக நில்லாமல், இந்த சோதனை முடியும் பொழுது நீ அற்பமான மனிதருக்கு முன்பாக நில்லாமல், ராஜாக்கு முன்பாக, மந்திரிகளுக்கு முன்பாக, பிரபலமானவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை காண்பிப்பார். கைகளை தட்டி ஷதர போலே ரிபலதர வேலலலலோ